ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகிறோம். ஓகே, லாஸ்ட் எக்ஸசைஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு 2 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னது, இது வந்து ஒரு 13 கொடுத்துட்டாங்க, இது ஒரு 5 கொடுத்துட்டாங்கன்னா another சைட் பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இது ஏபி சி அப்படின்னா இந்த ஆங்கிள் சினா அப்போ வித் ரெஸ்பெக்டிவ் சிக்கான ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோம். ஒருவேளை ஆங்கிள் நம்ம ஏ கன்சிடர் பண்ணுறோன்னா வித் ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள் ஏக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்லாம் கண்டுபிடிச்சோம். தேர்ட் சைடு பித்தகோரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த ஆங்கிள் நம்ம அங்கே டிஃபைன் பண்ணலை. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் சி, டீட்டா, ஆல்ஃபா இந்த மாதிரி தான் லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் ஏ வந்து ஒரு 30 டிகிரி ஃபார்ம் பண்ணுது, ஆங்கிள் பி வந்து ஒரு 60 டிகிரி ஃபார்ம் பண்ணுது, இது வந்து ஒரு 90 டிகிரின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிகிரி ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த டிகிரிக்கே என்னென்னா நமக்கு தனி ரேஷியோ இருக்குது. ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் இப்போ cos 30, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ cos 45 டிகிரி அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது 1/√2 அப்படின்னு. இப்போ இந்த ஆங்கிள் 45 டிகிரி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போது cos 40, இப்போ இந்த ஆங்கிள் வந்து cos 40 அப்படின்னு நான் எடுத்தேன்னா அப்போ இதோடைய adjacent சைடு அண்டு ஹைபாட்னியூஸ் சைடு எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது √2, இதோட adjacent சைடு 1. ஸோ இந்த ரேஷியோவில் தான் இந்த சைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக டிஃபைன் பண்ணிடலாம். இந்த ஆங்கிளோட வேல்யூ, இந்த ஒரு வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும், 2 சைடோட ரேஷியோவும் சொல்லலாம். 2 சைடோட ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிடலாம், அதர் சைடோட ரேஷியோவும் நான் என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம். இதுதான் இந்த லெசனுடைய இந்த எக்ஸசைஸோடைய அப்ளிகேஷன். நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. இந்த sin 30, sin 0 up to sin 90 வரைக்கும், 0 to 90 டிகிரி வரைக்கும் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ்க்கும் நம்மக்கிட்ட ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா, அது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது இந்த டேப்லர் காலம் தான் நம்ம புக்கில் ஷேர் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஃபார் எனி ஆங்கிள். ஓகே, sin 0, sin 30, sin 45, sin 60. அப்போ இந்த இதை கண்டிப்பாக இதை வச்சு தான் என்னென்னா நம்ம நெக்ஸ்ட்டு சம்ஸ் பார்க்க போகிறோம். இதோட அப்ளிகேஷன்ஸ் வேறு எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில், அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி அந்த சாப்டர்லேயே, நம்ம 9th சாப்டர்லேயே என்னென்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதாவது இந்த வேல்யூஸோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை படித்தே ஆகணும், கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும். அண்ட் தென் நீங்கள் ஃபர்தராக நெக்ஸ்ட்டு 11th and 12th ஃபிசிக்ஸ் படிக்கும் போதுமே வந்து என்னென்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் உடைய ஆங்கிள்ஸ் ரேஷியோடைய அப்ளிகேஷன் நிறையவே இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக என்னது படித்தே தான் ஆகணும். அப்போ அதை கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி ஒரு அவசியம் இல்லை. மெமரைஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படினாலும் அது மறந்து தான் போகும். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட் நான் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதை எப்படி ஈஸியாக அந்த டேப்லர் காலத்தை நம்ம மெமரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக எழுதிக்கலாம். 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 60 டிகிரி, 90 டிகிரி. இந்த 5 ஆங்கிள் தான் என்னென்னா சைன், காஸ், டேன் இந்த வேல்யூவில் எழுத போகிறோம். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இப்போ ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சைன். ஓகேங்களா, ஃபார் எனி ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம், ஆல்ஃபா, டீட்டா என்ன வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ சைன் என்னவா இருக்குது, சைன் 0 அப்படின்னா மேலே எழுதிக்கோங்க 0, 1/2 and then 1/4 and then 1/2 and then 3/4 and then whole. ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் என்னது 0, அடுத்து என்னது 1/4, ஓகேங்களா, அடுத்து என்னது 1/2, அடுத்து என்னது 3/4, அடுத்து 1 ஃபுல்லாக. அவ்வளோதான், இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 0, 1/4, 0, கால், அரை, முக்கால், 1. ஓகேங்களா, இதுக்கு என்ன பண்ணுறேன், ரூட் எடுக்கிறேன். 0க்கு ரூட் எடுத்தால் நத்திங் பட் 0வே தான். ஓகேங்களா, இப்போ 1/4க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 1/2ன்னு வரும். இப்போது 1/2க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், 1/√2ன்னு வரும். இப்போது √3/4க்கு ரூட் எடுத்தேன் அப்படின்னா √3/2ன்னு வரும். ஓகேங்களா, இப்போ 1க்கு ரூட் எடுத்தேன்னா நத்திங் பட் எனக்கு 1 தான் வரப்போகுது. இதுதான் என்னது சைன் டீட்டாவுடைய வேல்யூ. அப்போ சைன் 0 0, சைன் 30 1/2, சைன் 45 1/√2, சைன் 60 √3/2, சைன் 90 1. இப்போ நெக்ஸ்ட்டு போகிறோம் காஸ் டீட்டா. ஓகேங்களா, காசு என்னன்னா இதோட சைனோட என்ன, சைனுக்கு வேல்யூ எழுதிட்டோமா, அப்போ அதோடைய ரிவர்ஸ் தான் அப்படியே காஸ் டீட்டா. 1 √3/2, 1/√2 அண்ட் தென் இங்கே வேல்யூ இங்கே எழுதணும் 1/2 0. ஓகே, இதுதான் என்னது சைனோடைய காஸ் ஆங்கிள்ஸோடைய வேல்யூ. இப்போ டேன் டீட்டானா என்ன தெரியும் நமக்கு, டேன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் பை காஸ் டீட்டான்னு தெரியும். இப்போ 0/1 என்னது 0, அப்போ 1/2/√3/2 என்னது 1/√3ன்னு வரும்.
அண்ட் தென் இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுன்னு வரும். இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா √3ன்னு வரும். 1/0 என்னது இன்ஃபினிட்டி. இந்த நம்பர் போட்டால் என்னது இன்ஃபினிட்டி. இதை வந்து ட்ரிக்னாமெட்ரியில் எப்படி சொல்லணும்னா நாட் டிட்டர்மைண்ட். ஏன்னா இன்ஃபினிட்டின்ற நம்பர் நம்ம என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைனே பண்ண முடியாது, அது எங்கே போய் முடியுது அப்படின்னே தெரியாது. ஸோ நாட் டிட்டர்மைண்ட் அப்படின்னு போடுவாங்க, அரல்ஸ் என்டி அப்படின்ற மாதிரி சில புக்ஸில் போட்டிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது கொசீக்கன் டீட்டா. கொசீக்கன் டீட்டானா என்னது 1/sin தீட்டா. இப்போ என்னது இதை எப்படியே போட்டுருங்க. 1/0னா என்னது நாட் டிட்டர்மைண்டாக இருக்கும். ஓகே, அப்போ 1/1/2னா 2ன்னு முடியும். இப்போ 1/1/√2னா √2ன்னு இருக்கும். இப்போ 1/1/√2 அப்படின்னா 2/√3ன்னு இருக்கும். இன்ட்டு 1/1 நத்திங் பட் 1/1. அதே மாதிரி தான் சீக்கன் டீட்டானா என்னது 1/cos தீட்டா. காட் டீட்டானா என்னது 1/tan தீட்டா. tan தீட்டாவோடைய இன்வர்ஸு. இதை இப்படியே தான் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக எல்லா நம்பர்ஸையுமே இந்த டேபிளையுமே நம்ம முழுசாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த டேபிளை இதே மாதிரி ஒரு 2 தடவை போட்டு பார்த்தாலே போதும். இட்ஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்ண வேணாம், மெமரைஸ் பண்ண வேண்டாம். எக்ஸாமில் போய் சும்மா ஒரு 2 நிமிஷம் நம்ம டைம் எடுத்துக்கிட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் மோர் தென் 1 minute இஸ் எனஃப் ஃபார் திஸ் டேபிள். ஓகேங்களா, இந்த டேபிளை ஈஸியாக போட்டலாம். என்ன பண்ணணும், 0, 30, 45, 60, 19 ஃபஸ்ட்டு எழுதிக்கிறீங்க. sin தீட்டான்னு எழுதிக்கிறீங்க. அதுக்கு மேலே என்ன, 0க்கு மேலே 0 டிகிரி, 30க்கு மேலே 1/4, 45க்கு மேலே 1/2ன்னு எழுதிக்கிறீங்க. அண்ட் தென் 60க்கு மேலே 3/4 எழுதிக்கிறீங்க. 90க்கு மேலே 1 என்னது 0, 1/4, அரை, 3/4, 1 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னது, அதுக்கு ரூட் எடுக்கிறீங்க. ரூட் எடுத்தால் என்ன வேல்யூ வருதோ அதை சைனில் அப்படியே எழுதிங்க. 0க்கு ரூட் எடுத்தால் நத்திங் பட் 0 தான். 1/4க்கு ரூட் எடுத்தால் 1/2ன்னு வரும். 1/2க்கு ரூட் எடுத்தால் 1/√2ன்னு வரும். 3/4க்கு ரூட் எடுத்தால் √3/2ன்னு வரும். 1க்கு ரூட் எடுத்தால் 1. ஓகேவா, அதை அப்படியே என்னது மாற்றி எழுதிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா, இவ்வளோதான் வந்து இந்த டேபிள். அப்போ இந்த டேபிள் நம்ம அகைன் நம்ம பார்ப்போமா, நம்ம எழுதியிருக்க வேல்யூ அதுவும் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் கொசீக்கனுக்கும் காட்டுக்கும் போட்டுக்கோங்க. இப்போ சைன் என்னது 0, 0 தான். 1/2, 1/√2, √3/1, √3/2, 1. அதே இதில் இதோடைய ஆப்போசிட் தான் காசே 1 இருக்குது. ஓகே, இதோடைய ரிவர்ஸ். அப்போ என்னது √3/2, 1/√2, 1/2, 0. அண்ட் தென் tan என்னது sin a/cos a. இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் தான் இருக்கும். 1/0ன்னு என்னது நாட் டிஃபைன் போடுவோம். ஓகே, இது இவ்வளோ தான், இந்த டேபிள் இவ்வளோ தான். இதை வந்து என்னென்னா மெமரைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன ஒரு பதட்டம் போதும் இந்த டேபிளை முழுசாக மறக்கிறதுக்கு எக்ஸாம் ஹாலில். ஓகேவா, அதனால் இதை வந்து மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஒரு ஆஃப்டர் இப்போ நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இதுவே யூஸ்வலாகவே மெமரைஸ் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப கம்பல் பண்ணி மெமரைஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் டேபிளை எழுதிக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா, புரிஞ்சு படிங்க. மேக்ஸை புரிஞ்சு படித்தாதான் ஈஸியாக அதை அப்ளை பண்ணி போட முடியும்.